In this video, sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ரைஸ் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்டில் நம்ம கைப்பக்குவத்தில் செய்யும்போது அதனுடைய சுவை ரொம்பவே அலாதியாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட அப்படியே உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ஹோட்டல் சுவையை அள்ளி தரும். அவ்வளோ சுவையாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு 1 கப் பாஸ்மதி அரிசியை 2 முறை கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி எப்பவும் போல் நல்லா பூக்க வெந்துடக்கூடாது. ஒரு 90% வெந்தால் மட்டும் போதும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா சாதம் கலந்து விடும்போது உடஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்குங்க. இப்போ இதை தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுங்க. அடுத்ததான் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 4 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அந்த முட்டை எல்லாமே கொஞ்சம் வெந்து, அதாவது சாஃப்டாக வரணும். ரொம்ப ஹார்டாக ஆகிற மாதிரி பண்ணிடாதீங்க. நல்லா எல்லா பக்கமும் வெந்திருக்கணும். கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் பொழுது அப்படியே எடுத்துருங்க. அடுத்ததான் நான் இன்னைக்கு ஒரு இரும்பு கடாய், அகலமான கடாய் பயன்படுத்துகிறேன். கொஞ்சம் வீட்டில் அகலமான கடாய் எது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப சிவந்து வரணும் அப்படின்னு கிடையாது, கொஞ்ச நேரம் வதங்கினா போதும், கண்ணாடி பதத்துக்கு. அடுத்ததான் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நீல வாக்கில் கட் பண்ண குடைமிளகாய் பாதி, 1 கேரட் நீல வாக்கில் கட் பண்ணது, அடுத்ததான் 1 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. நல்லா கலந்து விட்டுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. காய் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 80% வெந்தால் மட்டும் போதும் காய். இப்போ பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து வச்சிருக்க அந்த முட்டை. அடுத்ததான் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்குங்க, போதும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது ஏற்கனவே நம்ம முட்டையில் உப்பு சேர்த்துருக்கோம், சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து கொஞ்சம் பக்குவமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி இப்படி கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் மறுபடியும் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான சுவையை அப்படியே கொடுக்கும் அது உங்களுக்கு. நீங்கள் மறுபடியும் கடையில் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. எப்போல்லாம் தேவைப்படுதோ வீட்டிலே அவ்வளோ அழகாக